சென்னையில் ஒரு ஷோலிங்கர் மலையா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் தான் இருக்கேன், சென்னையில் இருக்கிற ஸ்பாட்ஸ்லாம் நிறைய தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சென்னை ஷோலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா புதுப்பாக்கத்து மலை மேலே இருக்கிற வீர ஆஞ்சநேயர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் எப்படி போனோன்னா ஷோலிங்கர்ல வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நடுவில் பில்டிங் கட்டி வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டிங்கன்னா கேளம்பாக்கம் வந்துடும். இந்த கேளம்பாக்கம் வந்துருச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேன்லாம் ஓரமாக நிறுத்தி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கிரேன்ஸ் இருக்குது. இதை தாண்டிங்கன்னா ரைட் சைடில் எடுத்திங்கன்னா புதுப்பாக்கத்துக்கு போகிற ரோடு, அதாவது கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகிற ரோடு. அந்த ரோட்டில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பசுமாட்டிலேருந்து எரும மாடு வரைக்கும் நடு ரோட்லேயே ஹால்ட்டு போட்டுருக்கோம். பகல்லையாவது பரவாயில்ல, நடு ரோட்டில் நைட்டில் படுத்துருக்குங்க, அதனால் பார்த்து தான் வரணும். கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் எடுத்திங்கன்னா நம்ம வர வேண்டிய கோவிலோட நுழைவாயில் வந்துருச்சு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோடோட கடைசியில் மலை அடிவாரம் வந்துடும். மேலே போகிறதுக்கு 2 வழி இருக்குது. இந்த மாதிரி படிக்கட்டு வழியாகவும் மேலே போகலாம், இல்லைனா வந்து இந்த ரைட் எடுத்திங்கன்னா பைக்லேருந்து கார் வரைக்கும் எல்லாமே மேலே போகிறதுக்கு வழி இருக்குங்க. ஸோ நீங்கள் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாகவே போயிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப்ஸ் வழியாகவே போயிட்டேன் ஆஸ் யூஷுவல். இதுக்கப்புறமா மேலே கோவில் எப்படி இருந்துச்சு, இதோட வரலாறு என்ன, இது ஒரு குட்டி மலை தான் இருந்தாலும் மேலே இருந்து பார்க்கும்போது வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இணைந்திருங்கள். சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தாமன். டேக் கேர், பாய்.